மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எப்படி இவர்களுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம்? அதுல வேதம் தெளிவாக கூறுகிறது. பிதாவினால் யார ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைத்தார் என்றால், நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். இறைவனால் நமக்கும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்க இந்த வருடங்களில, இந்த நாட்களில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு, இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு, இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு, உதவியற்று இருக்கிறவர்களுக்கு, திக்கற்று இருக்கிறவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை இந்த வருடத்துல பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ்.